காலை வணக்கம் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஷான் நோ பிளான். என் பேரு ஷான். இன்னைக்கு பயணம் எங்கன்னா காய்ஸ், நம்ம வந்து கென்டிங் போறோம் காய்ஸ். காலையிலே பாருங்க காய்ஸ், சூரிய உதயம் எவ்வளோ அழகா இருக்குன்னு. வாவ், சூப்பரா இருக்கு காய்ஸ். இந்த ஹைவே வந்து சுங்காயிலோங் ஹைவே காய்ஸ். இப்போ இது மூலியமா நம்ம வந்து கென்டிங் போறோம் காய்ஸ். இந்த ஹைவேல பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பாக இருக்கும் காய்ஸ், காலையிலேயே வியூ. அதனால தான் இந்த பாதையில் வந்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு. ஓகே காய்ஸ், என்ஜாய் பண்ணுங்க காய்ஸ் இந்த வியூவை. பார்த்தீங்களா காய்ஸ் எப்படி இருக்குன்னு. காலையிலேயே ஐயா சூரிய உதயம். வாவ், சூப்பராக இருக்கு காய்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம கென்டிங் போகிறோம் காய்ஸ். அதாவது கென்டிங் ஐலண்ட் மேலே வரைக்கும் போகிறோம். அதுக்கப்புறம் அந்த கிளைமேட் எல்லாத்தையும் நம்ம என்ஜாய் பண்ணுறோம். இன்னைக்கு முழுக்க மோட்டர்லே காய்ஸ். மோட்டர்லே போயிட்டு மேலே வரைக்கும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த விளாக்கை எண்ட் பண்ணுறது வந்து கொம்பா டோல். அங்கே தான் வந்து இந்த விளாக்கை எண்ட் பண்ணுவோம் காய்ஸ். அது வரைக்கும் ஃபுல்லாக விளாக் தான் இன்னைக்கு. காலையிலே பாருங்க காய்ஸ் எப்படி இருக்குன்னு. இந்த கல்பாறையை பாருங்க எப்படி இருக்குன்னு. வாவ், இதுதான் சுங்காயிலோங் பாதை காய்ஸ். இந்த பாதை மூலயமா அப்புறம் நம்ம கிராண்ட் சாக்கால எக்ஸிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கேரளில் போய் பசியாறிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். ஓகே காய்ஸ், பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க காய்ஸ். வாவ், சூப்பராக இருக்குது காய்ஸ் காலையிலே ரைட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த ரைட் எதுக்கு பண்ணுறோன்னா காய்ஸ், நம்ம வந்து வேலை செய்வோம், ஸ்ட்ரெஸ் இருக்கும். அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைக்கிறதுனா இதுதான் காய்ஸ். இதுதான் அதோட நிவாரணம், மருந்துன்னு வச்சுக்கோமே. அப்போ நம்ம வந்து ரைட் பண்ணோமா, இல்லை உங்கள் பிடிச்ச வாகனம், காடியில் போகலாம், பைசிக்கலில் போகலாம், எதில் வேணுமாலும் நீங்கள் போகலாம். உங்களுக்கு பிடிச்ச வாகனத்தில் போனீங்கன்னாக்கா வேலையெல்லாம் அப்போ வந்து நம்ம லீவில் இருப்போம். இந்த மாதிரி பயணம் பண்ணணுமாக்கா நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும். ஒரு நல்ல ஒரு என்வாயர்மெண்ட் உண்டாகும், சிறப்பாக இருக்கும். அதுக்கு தான் காய்ஸ். அப்போ உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஏன் வீடியோ பாருங்கள் காய்ஸ், ஏன் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையும். ஓகே காய்ஸ், இந்த மாதிரி பாருங்கள் காய்ஸ். இந்த மாதிரி ரைடிங் பண்ணிக்கிட்டு இதுக்கு பேர் தான் ரைட் பண்ணுவோம், ஃபன் பண்ணுவோம். இதுதான் காய்ஸ் அர்த்தம். அதோட அர்த்தம் வந்து இதுதான். பாருங்க சூப்பராக இருக்கு காய்ஸ். காலையிலேயே சூரிய உதயம். பனி பாருங்க, லேசா அப்படியே அந்த பனி தெரியுதான்னு தெரியல கேமராவில், ஆனால் எனக்கு தெரியுது. பாருங்க இந்த இடத்த பாருங்க. சனிக்கிழமை இருந்தாலும் காடி கூட தான். ஏன்னா சனிக்கிழமைல அப்பயும் ஆளுங்க வேலை செய்வாங்க. இருந்தாலும் வ்ளாக் பண்ணி தான் ஆகணும். நான் எப்பயும் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா காடி கூட இருந்தாக்கா கேமராவில் முழுக்க காடி தான் தெரியும் பாருங்க. இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இது வந்து லெபோராயா இகேவி. இது வந்து இந்த பாதையும் சிறப்பாக இருக்கும். ஆனால் நம்ம இந்த பாதையை பைக்கல. இப்போ நேராக போகிறோம். நேராக போயிட்டு கிராண்ட் சாக்கால எக்ஸிட் பண்ணி கேலுக்கு போகிறோம். கேல் சிட்டி சென்டரில் போயிட்டு பசியாறிட்டு அதுக்கப்புறம் நம்ம பயணம் பத்திகேப்பை தாண்டி போகிறோம். ஜலாங் குச்சிங். அதுக்கப்புறம் MRR 2 or 3 தெரில எனக்கு சரியா. அதில் பாருங்க காலையிலே பாருங்க. இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எலிவேஷன் ஹைவே. அதெல்லாம் வந்து பாருங்க சூப்பர். பாருங்க அங்கே பாருங்க அப்படி இருக்கணும். இது வந்து காய்ஸ் செராஸ் கேல் லெபோராயா செராஸ் கஜாங். ஓகே, காடி கூட தான் காய்ஸ், காடி கூட தான். டிராஃபிக் ஏன்னா லாங் வீக்கெண்ட்
எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் திருப்பி ராஜாங் கேஎல் எல்லாத்துக்கும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து லெபோராயா கிராண்ட் சகா, அதாவது செராஸ் கஜாங். ஓகே, இப்போ வந்து நம்ம சிட்டி சென்டரை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் காய்ஸ். டிராஃபிக் கூட தான் காய்ஸ். ஏன்னா முக்கால்வாசி பேர், சில பேர் லீவுக்கு வேலைக்கு போகிறாங்க, சில பேர் வேலைக்கு அப்புறம் லீவுக்கும் போகிறாங்க போல். ஏன்னா சாட்டர்டே சண்டேயில், அதனால் பாருங்க காய்ஸ். ஏன்னா இது என்னன்னா ஒரு ஆள் எப்படிலாம் வாகனத்தை செலுத்துறாங்கன்னு இதில் நம்ம பார்க்கலாம் காய்ஸ். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீலே இருக்காது, சில பேர் இந்த ஸ்கீல் இருக்காது. இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் எப்படிலாம் வந்து காடி ஓட்டுறாங்க, மோட்டராக இருக்கட்டும், லோரியாக இருக்கட்டும், இல்லையா. அதனால இந்த ஹைவேலியாக இருக்கட்டும், எந்த ரோடாக இருந்தாலும் அது வந்து நம்ம வந்து எப்படின்னா கண்ணு கருத்தமாக இருக்கணும் காய்ஸ். இல்லைன்னா ஆபத்து. ஒன்று நம்மளுக்கு, இல்லைன்னா நம்மனால அடுத்தவனுக்கு அது வந்து பிரச்சனையாக போயிடும் காய்ஸ். அதுக்கு தான் கண்ணு கருத்தமாக இருக்கணும். ஓகேலா, டிராஃபிக் ஓகே காய்ஸ், ஓகேலா. ஏன்னா காலையில் மணி 7:50. ஏன்னா காலையில் கிளைமேட் கென்டிங்கில் வந்து எப்படி இருக்குது அதை தான் நான் போய் பார்க்க போகிறேன். இப்போ காலையில் கென்டிங் கிளைமேட் எப்படி இருக்குன்னு அதை தான் நான் போய் இப்போ பார்க்க போகிறேன். அதாவது மேலே வரைக்கும் காய்ஸ், மேலே வரைக்கும் ரைட்டு, திருப்பி கீழே இறங்கி ரொம்ப அட்டோல் வரைக்கும் அப்படியே ரிலாக்ஸாக இருக்குது. ஏன்னா இதுதான் என்னோட லூனா, என்னோட ஸ்கூட்ரு பேர் வந்து லூனா. நானும் லூனாவும் காலையிலே க்ரூசிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியே ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு, இல்லையா, என்ஜாய் பண்ணிக்கிட்டு அதே சமயம் கண்ணு கருத்தமாகவும் இருக்கேன் ரோட்டில். முக்கியம் நம்ம வந்து சிக்னல்லாம் கொடுக்கணும். எந்த இடத்துல வந்து வேகத்தில் போகணுமோ அந்த இடத்துல வேகத்தில் போகணும், எந்த இடத்துல வந்து ஸ்லோவாக போகணுமோ அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்லோவாக போகணும். அந்த டிஸ்டன்ஸ் இருக்கணும் நம்மளுக்கும் அந்த காடிக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம ரைட் பண்ணோம்னாக்கா சேஃபாக இருக்கலாம். காலையில் கேலை நோக்கி போயிட்டு இருக்கேன் காய்ஸ். நல்லா இருக்கு. போயிட்டு முதல் பசியாறணும் காய்ஸ். பசியாறிட்டு அதுக்கப்புறம்தான் கென்டிங் ஹைலேண்ட்ஸ். காலையிலே பாருங்க காடி டிராஃபிக் கூட. ஓகே காய்ஸ், கேஎல் சிட்டி சென்டருக்கு வந்துட்டோம். காலையிலே பாருங்க கேஎல் சிட்டி சென்டர், கேஎல் சிட்டி எப்படி இருக்கு பாருங்க. ஓகே, இப்போ இங்கேருந்து போயிட்டு பசியாறிட்டு அதுக்கப்புறம் ப்ளாகை கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். ஓகே, நம்மளுக்கு பச்சை. இது வந்து ஜலான் பத்தாலிங்கிலேருந்து நேராக அப்படி எல்லாம் பச்சை தான் நம்மளுக்கு. ஓகேலாம், சூப்பர். ஓ, இது வந்து சோப்பு நின்று தான் ஆகணும். வெயிட் பண்ணுவோம். ஓகே காய்ஸ், போயிட்டு பசியாறிட்டு
அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். எப்படி இருக்கு பாருங்க, காடியே ரொம்ப குறவு. சூப்பர். அது ஹைவேஸில் வந்து காடி கூட, கேல் சிட்டியில் வந்து காடி குறவாக இருக்கு. ஓகே காய்ஸ், இது வந்து லுபோ அம்பாங். அன்னைக்கு போனால் லுபோ அம்பாங் வந்துடும். லுபோ அம்பாங். நான் வந்து இந்த பக்கத்து வளைய போகிறேன், ரைட் ஹேண்ட் சைட் வளைஞ்சிட்டு போயிட்டு பசியாறிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பச்சை ஆயிரும். ஓகே காய்ஸ், சூப்பர். எங்க நல்லது, லோரி பின்னாடி நின்றுவோம் காய்ஸ். இப்போ இது வந்து தூண் பெரா. இப்போ இங்கேருந்து போயிட்டு பசியாறிட்டு வானமும் இருட்டிக்கிட்டு இருக்கு. பாப்போம் எப்படின்ட்டு. ஓகே காய்ஸ், பசியாரி முடிச்சிட்டேன். இப்போ இங்கேருந்து பயணம் வந்து நேராக கென்திங் ஹைலேண்ட்ஸ். ஓகே காய்ஸ், இது வந்து கேல் சிட்டி சென்டர். இப்போ நம்ம எந்த வழியாக போக போகிறோம்னாக்கா பொத்தானிக் கார்டன், கேல் பொத்தானிக் கார்டன் அந்த வழியாக போகிறோம் காய்ஸ். ஏன்னா அந்த வழியாக போனாக்கா கார்டன் வழியாக பாருங்க, எல்லாம் அந்த மரங்க, அந்த ஃபவுண்டன் எல்லாம் பார்க்க சிறப்பாக இருக்கும் காய்ஸ். அதுதான் இப்போ உங்களை வந்து அந்த வழியில் கூட்டிகிட்டு போகிறேன் காய்ஸ். எனக்கும் அந்த வழியில் போகிறதுக்கு தான் பிடிக்கும். அப்படியே போயிட்டு ஜலாங்குச்சைங்களை எக்ஸிட் பண்ணி வத்திக்கேப்பை தாண்டி முருகனுக்கு ஒரு ஆசீர்வாதம், முருகனோட ஆசீர்வாதத்தோட கென்திங் மலையை ஏறுவோம் காய்ஸ். கென்திங் மலையை ஏறுவோம். ஓகே காய்ஸ், இந்த கேல் சிட்டி சென்டரில் என்ன ஒன்றுனாக்கா டிராஃபிக் லைட் வந்து அதிகமாக இருக்கும். மித்தபடிக்கெல்லாம் ஓகே. ஓகே காய்ஸ், இது தான் கேல் பொத்தானிக்கல் கார்டன். மரங்களாம் பார்த்தீங்களா, மரம். இந்த இடம் வந்து உண்மையில ஏன்னா கேலில் வந்து க்ரீனரினா இந்த இடம் தான் காய்ஸ். கேலில் வந்து க்ரீனரினா இந்த இடம் தான். அப்படியே க்ரீனாக இருக்கும் மரங்க. இந்த இடத்துல வந்து ரொம்ப பேர் ஜோகிங் பண்ணுவாங்க, நடப்பாங்க. இந்த பார்க்கில் வந்து உட்காந்துருப்பாங்க, அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. காலையிலேயே சைக்கிளிங் பண்ணுவாங்க. இப்போ சண்டேலாம் வந்தீங்கன்னாக்கா இங்கே வந்து சைக்கிளிங் பண்ணுவாங்க. நல்லா இருக்கும் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். பாருங்க, சம்மான் பொத்தானிக்கல் பிரடானா. அது வந்து சம்மான் பொத்தானிக்கல் பிரடானா. ஓகே, பாருங்க எப்படி இருக்குன்னு. நேராக போனால் பள்ளிமன் வந்துடும். இப்போ நம்ம வந்து லெஃப்டில் எக்ஸிட் பண்ணுறோம். லெஃப்டில் எக்ஸிட் பண்ணி ஜலாங்குச்சை நோக்கி போகிறோம். ஜலாங்குச்சை, அதுக்கப்புறம் பத்திக்கை. ஓகே காய்ஸ், இங்கிட்டு வந்து பள்ளிமன். காய்ஸ், இது வந்து கென்திங் போகிற பாதை காய்ஸ். கோம்பாவுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு 100 மீட்டரில் பத்திகை வந்துடும் காய்ஸ். முருகன் சிலை, முருகன் சிலை.
பார்த்துட்டு முருகன் சிலைக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நோக்கி கெந்திங் போவோம் காய்ஸ். ஓ பத்துகேப் காய்ஸ், முருகன் சிலை தெரியுது காய்ஸ், முருகன் சிலை. ஓ முருகா முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வாவ் சூப்பர், எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க காய்ஸ். பத்துகேப், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, முருகா முருகா. ஓகே காய்ஸ், காடியும் கூட தான். அப்போ நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் போனோம், பார்த்து போனோம். பார்த்தீங்களா, ஒரு மாதிரி கூத்து நடக்கும் காய்ஸ், ஒரு மாதிரி கூத்து நடக்கும். ஒருத்தன் ஒவ்வொரு மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த ரோட்டில். அதுவும் இந்த ரோடு, ஏன்னா இது வந்து காராக்கு நோக்கி போகுது. லோரிங்க, விதவிதமான ஆளுங்க இருக்காங்க, விதவிதமான ஆளுங்க, எல்லாம் ஸ்பீடிங் தான். ஓகே காய்ஸ், இது வந்து ஜலான் கொம்பா. ஓகே, இந்த ஷெல்லில் நிப்பாட்டணும் காய்ஸ். இந்த ஷெல்லில் நிப்பாட்டிட்டு டயரு காற்று அடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். அந்த மலைகளை பார்த்தீங்களா, தெரியல, இருந்தாலும் மலைகள், ஏன்னா இந்த பகுதி பூரா எல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து கெந்திங், அதாவது பஹாங், அதனால வேற மாதிரி இருக்கும் இந்த ரோடு. இந்த சீனரிலாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இங்கே நிறைய மலைகள் பச்சை பச்சைன்னு இருக்கும். சூப்பர். நிப்பாட்டி ஷெல்லில் நிப்பாட்டிட்டு காற்று அடிக்கணும். காற்று அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கெந்திங் ஐலண்ட்ஸ். ஓ இங்கேயே ஆள் கூட்டம் தான் காய்ஸ், பாருங்க. பசியாரான் பஸ்ஸெல்லாம் நிற்கிது, அதெல்லாம் பசியாடுறாங்க. மெக்டி இருக்கு பாருங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. கேலாம் நல்ல வேலை யாரும் இல்லை, காற்று அடிச்சுக்கலாம். காற்று அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம் காய்ஸ், கண்டினியூ பண்ணுவோம். அடிச்சிரும். ஓகே, காற்று அடிச்சுட்டு ஏன்னா நான் எப்பயும் வந்து 35 PSIயில் வைப்பேன் காய்ஸ். வேலை இந்த பம்பு கூட வேலை செய்தா இல்லையான்னு அடித்து பார்ப்போமே. ஓகே காய்ஸ், அடித்து பார்ப்போம். ஓகே காய்ஸ், செல்லில் காற்று அடிச்சிட்டேன், அப்புறம் தண்ணி வாங்கினேன். ஒட்டை போத்தல் வாங்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு. ஓகே காய்ஸ், இப்போ வந்து டோல் பிளஸா டோல் கொம்பா வரப்போகுது. இப்போ இதை தாண்டின கேயோட நம்ம பயணம் கெந்திங் ஐலண்ட்ஸ். பாருங்க, இது வந்து பிளஸா டோல் கொம்பா. காடி என்னை கேட்டால் டிராஃபிக் ஓகேலா, ஓகேலா, ஓகேலா. ஓகே, வந்து இப்போ மோட்ரு பாதையில் போகணும் காய்ஸ். ஓகே, இந்த பாதையில் தான் போகணும். மோட்ரு பாதையில் போயிட்டு அப்புறம் அங்கே எக்ஸிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைட் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். நல்லா இருக்குது காய்ஸ். நீ கிளைமேட் காலையிலேயே அது இருட்டிக்கிட்டு இருந்துச்சு, அப்புறம் பார்த்தா அப்போ வெயில் அடிக்குது. கேளா, சூரிய பகவான்
வழிகாட்டுறாரு நம்மளுக்கு இன்னைக்கு ரைட் பண்றா அப்படின்ட்டு. ரைட் பண்ணுவோம், ஃபன் பண்ணுவோம். பாருங்க guys, வாவ், சூப்பர். ஓகே guys, ராஜா டோலை தாண்டிட்டோம். அதுக்கப்புறம் ஃப்ரீ டு கோ. காடியும் ஓகே guys, டிராஃபிக்கும் வந்து ஓகேலா, டிராஃபிக்கும் ஓகே, ஸ்மூத்தா இருக்கு டிராஃபிக். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. வாவ், இதுக்கு தான் guys நம்ம ரைட் பண்றோம். பாருங்க இந்த ரோடு, அப்புறம் லூனா, நானு, என்னோட ரைட், என்னோட ரூட் எல்லாம் கம்பைன் பண்ணா ஒரு ரைட், சிறப்பான ரைட். இப்படி இருக்கு பாருங்க. வாவ், பச்சை பச்சை பச்சேன்னு இருக்கு. வதிட்ல வந்தது வதிட். பாருங்க பாதை அப்படியே இறங்குது, ரோடு அப்படியே இறங்குது. அப்படியே ரைட் பண்றதுக்கு நல்லா இருக்கு guys. அப்படியே க்ரூசிங் பண்றதுக்கு நல்லா இருக்கு. வாவ், சூப்பர். வாவ், காட்சியெல்லாம் பாருங்க guys இப்படி இருக்குது. டிப் டாப். இதுதான் வந்து கோம்பா guys, கோம்பா. ஓகே காய்ஸ், இந்த ரோடை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? முழுக்க முழுக்க மரம், ரெண்டு பக்கட்டும் வலுவு வேற. சிறப்பா இருக்கு காய்ஸ். பாருங்க இந்த வலுவா. வாவ், சூப்பரா இருக்கு. என்னன்னா ரொம்ப கவனமா இருக்கணும் guys. ஏன்னா லோரி காடி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. அதனால் இந்த லோரியை பார்த்தீங்களா, இந்த லோரி பார்க்க போனால் இந்த நடு லைனுக்கே வரக்கூடாது. ஏன்னா இது வந்து மேடு. இந்த லோரிக்கு வந்து அந்த அளவுக்கு பிக்கப் இல்லை. இருந்தாலும் இதெல்லாம் ஆபத்து guys, இதெல்லாம் ஆபத்து. இந்த மாதிரிலாம் ஓட்டக்கூடாது. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். வாவ், சிறப்பா இருக்கு guys, சிறப்பா இருக்கு. இன்னும் எக்ஸிட் சிம்பாங், ககன்டிங், இக்கோட் கிரி. பாருங்க guys எப்படி இருக்குன்னு வியூ. சிறப்பா இருக்கு guys. இந்த வளவுக்கும் இந்த வியூவுக்கும் நல்லா எடுத்து கொடுக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு guys. அதனால தான் இந்த மாதிரி ரைட் பண்றதுக்கு ஒரு விருப்பம் வரும், ஆசை வரும். எப்படா வீடியோன்னு இருக்கும். நேரத்துல தூக்கம் கூட வராது guys. எப்படா காலையில வீடியோ, எப்போ போயிட்டு ரைட் பண்ணுவோம். ஏன்னா இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி அப்படி இருக்கும் இந்த ஃபீல். அந்த மாதிரி பாருங்க, லோரி, பஸ்ஸு எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் guys. இருந்தாலும் ஒரு ஃபன்னு தான் guys. இதெல்லாம் ஒரு ட்ரியல், ஒரு ட்ரியல். ஓகே guys, எக்ஸிட் 8-3A, Genting Highlands. யா,
அழகாக அவன் சேர்ந்துருச்சு. பசியாரையும் முடிச்சாச்சு. அதே சமயம் இப்போ ஹெல்த்திங்கும் எக்ஸிட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இந்த ஃபன் ஸ்டார்ட்ஸ். வாவ், சூப்பர் சூப்பர் காய்ஸ், சூப்பர். Okay guys, welcome to Genting Highlands. Yeah. Okay. சூப்பர். ஏன்னா இங்கே வந்தவொடனே பாருங்க, அந்த குளிர் ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே சில்லுன்னு இருக்கு. அந்த கேரள இருந்தோம், இப்போ இங்கே இருக்கும். அதுதான் ரைடிங். அதுதான் ரைடிங். அப்படி இருக்கு பாருங்க. இடத்துக்கு வந்துட்டாலே காய்ஸ், ஓகே, இங்கேயே ஆரம்பிச்சிருச்சு காய்ஸ். குளிருது, அப்படியே நல்லா இருக்கு. வெயில் அடிக்குது, இருந்தாலும் அந்த குளிர் இங்கேயே ஃபீல் பண்ண முடியுது. இப்போ மேலே போனாக்கா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா நேற்று வர மழை பெஞ்சிருந்துச்சுல, இப்போ இன்னைக்கு வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குளிர். பார்ப்போம், போய் பார்ப்போம். இப்போ தானே வந்திருக்கோம், இப்போ தானே கென்டிங் ஹைலேண்ட்ஸுக்கு வந்திருக்கோம். பாருங்க, இதுதான் இந்த கென்டிங்கோட ஸ்பெஷலே இந்த ரோடு தான். இந்த ரோடு, அதுக்கப்புறம் இந்த கேம்ஸு, அதுக்கப்புறம் இந்த என்வாயர்மெண்ட், இந்த கிளைமேட். ஏன் இல்லையா? ஏன்னா இது வந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் 24 கிலோமீட்ரு. அப்போ அந்த 24 கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சீனரி தான். பச்சை பச்சைன்னு இருக்கும், குளிராக இருக்கும், பனி. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, இந்த வளைவு பாருங்க. வாவ், சூப்பர். அதனால தான் எல்லாம் பைக்கர்ஸ் எல்லாம் இங்கே வருவாங்க. வந்துட்டு இந்த ரோடு பைக்கர்ஸ் பேரடைஸ்ன்னு சொல்லலாம் கைஸ். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. வாவ், சூப்பர். பாருங்க, காய்ஸ், கென்டிங்கோட டோலுக்கு வர போகிறோம் காய்ஸ். இது வந்து கென்டிங் ஹைலேண்ட்ஸ் என்ட்ரி. ஓகே, இதுதான் இப்போ கட்டின டோலு காய்ஸ். இதுதான் Genting Highlands entry. Selamat datang ke Genting Highlands. ஓகே, மோட்டருக்கு ஃப்ரீ காய்ஸ். சூப்பர்ல. ஓகே, இங்கேயே குளிர் ஃபீல் பண்ண முடியுது காய்ஸ். இப்போ மேலே கண்டிப்பாக பார்ப்போம். இப்போ மணி வந்து 9:52. மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கு காய்ஸ். ஏன்னா இப்போ இந்த மாதிரி வந்தோமாக்கா, இப்போ நம்ம வந்து ஆஃபீஸில் வேலை செய்வோம், பல விதமான வேலை செய்வோம். வேலை அப்போ இந்த மாதிரிலாம் வந்தோமாக்கா அந்த ஸ்ட்ரெஸ் குறையும், நல்லா இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும் மைண்ட். அதுதான் இதெல்லாம் வந்து இங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் காய்ஸ். போட்டிருக்கு பார்த்தீங்களா, கவாசான் கமலாங்கான் அப்படின்னு, அவாஸ். அதனால இங்கே ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆளுங்க ஸ்பீடிங் பண்ணுவாங்க. பாருங்க, 30 தான் போட்டிருக்கு ஸ்பீட் லிமிட். 30ல் போனோம்னாக்கா பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் வந்து லெஃப்ட் ரைட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். இங்கெல்லாம் வந்து பாருங்க, இந்த சோப்பு லைன் போட்டு வச்சுருக்காங்க. இது எதுக்குனாக்கா கவாசானுக்கு மலங்கான், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் இங்கே வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்போ தான் வேகத்தில்
காடியை மோட்டரோ செலுத்துவாங்க. நம்ம அப்படிலாம் இல்லை கைஸ். நம்ம என்றைக்குமே வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம். ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாக்கா ஒரு பிரச்சனை வராது. பண்ணலைன்னா புரிஞ்சுக்கிங்களா? ஓகே, சூப்பர். நல்லா இருக்கு காய்ஸ், நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. பார்த்தீங்களா? அதான் 24 கிலோமீட்டர் கீழே இருந்து மேலே வரைக்கும் ஃபுல்லாக அது மாதிரி தான் இருக்கும். அதை வந்து சுங்காய்லாங் ஹைவே, அதுக்கப்புறம் செராஸ், கஜாங், அப்புறம் கேல் சிட்டி சென்டர், இப்போ கந்திங் ஹைலண்ட்ஸ். பாருங்க, வாவ், சூப்பர். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம டாப்புக்கு போய்கிட்டு இருக்கோம் காய்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வானத்தை பாருங்கள், நீல கலரில் இருக்குது. இந்த மரங்கள்லாம் பச்சை பச்சை பச்சேன்னு இருக்குது, சில்லுன்னு இருக்குது. வெயில் அடிக்குது ஆனால் சில்லுன்னு இருக்குது. இதுதான் கிளைமேட் காய்ஸ். சூப்பர். கென்திங்க வந்து ஸ்பெஷலே தான். கென்திங்கோட ஸ்பெஷலே தான். நல்லா இருக்கு. வாவ், சூப்பர். ஓகே, ஹைரைஸ் பில்டிங்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நினைக்கிறேன் ஹோட்டல் போல். புது புது ஹோட்டல் கட்டுறாங்க. வாவ், காற்றடிக்குது காய்ஸ், நல்லா இருக்கு, சூப்பர். ஓகே காய்ஸ், இன்னும் எத்தனையோ மீட்டர் தான் இருக்கு, உச்சிக்கு வந்துடுவோம் காய்ஸ். வாக்கிங் வேலாம் கட்டியிருக்காங்க மேலே, அழகாக கட்டியிருக்காங்க. இதை நினைக்கிறேன் நம்ம ஹோட்டல்லேருந்து எக்ஸிட் பண்ணி இதில் இந்த வேயில் அப்படியே நடந்து போகலாம். நடப்பாதை மேலே வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ மழை பெஞ்சாலோ நம்ம நனையாமல் அப்படியே என்ட்ரன்ஸ் போயிடலாம் அப்படியே. ஓகே, கென்திங் ஹைலண்ட்ஸ். வெயில் தான் கைஸ் மேலே, பனி இல்லை, பனி இல்லை, வெயில் தான். இருந்தாலும் சில்லுன்னு இருக்கு. அந்த வெயிலோட தாக்கம் இல்லை, சில்லுன்னு இருக்கு. ஆனால் பனி இல்லை. எப்பயும் பனி மூட்டமாக இருக்கும், அப்படியே பனி இல்லை. கிளியராக இருக்கு கிளைமேட் இன்னைக்கு வந்து. ஓகே, ஆக டாப் காய்ஸ், ஆக மேலே வந்துட்டோம். ஸோ இதுதான் இப்போ மணி வந்து 10:58 காய்ஸ். ஆக மேலே வந்துட்டோம். கேளா, சூப்பர். இந்த வழியாக போவோம். இது வந்து ரிசார்ட் ஹோட்டல். ரிசார்ட் ஹோட்டலோட லாபி ஓட என்ட்ரன்ஸ். ஓகே, இந்த கார்டன் வந்து இது வந்து ஜப்பனீஸ் கார்டன் வாங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஜப்பனீஸ் கார்டன். ஹலோ காய்ஸ், நான் இப்போ வந்து கென்திங் மேலே வந்துட்டேன் காய்ஸ். ரைட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டேன். அப்போ மேலே வந்து இப்படி தான் இருக்குது காய்ஸ். கிளைமேட் வந்து வெயில் அடிக்குது ஆனால் சில்லுன்னு இருக்குது, நல்லா இருக்குது காய்ஸ். இந்த காற்று வந்து சில்லுன்னு இருக்குது காய்ஸ். அழகாக மேலே வந்தாச்சு.
இப்போ வந்து கீழே இறங்க போகிறோம் கைஸ். இப்போ வந்து நேராக கொம்பா டோல் வரைக்கும், ஓகேயா, அது வரைக்கும். அப்போ அங்கே போன கேயோட வ்ளாக் எண்ட் பண்ணிடுவோம் கைஸ். மேலே அப்படி தான் இருக்கு கைஸ். இப்போ இது வந்து ஜப்பனீஸ் கார்டன் கைஸ். ஃபவுண்டன்லாம் இருக்குது பாருங்கள், சிறப்பாக இருக்குது. அப்போ இப்போ கீழே இறங்குவோம் கைஸ். இப்போ இங்கேருந்து நேராக கொம்பா டோல் வரைக்கும். இப்போ அதுக்கப்புறம் வ்ளாக் எண்ட் பண்ணிடுவோம் கைஸ். ஓகே காய்ஸ், இப்போ வந்து கிளம்புற நேரம் வந்துருச்சு. அதாவது ரைட் பண்ணுங்கள், ஃபன் பண்ணுங்கள் காய்ஸ். இப்போ சில பேர் வந்து டென்ஷனில் இருப்பீங்க, உண்மையாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க. இப்போ அந்த மாதிரி அவுட்டிங் வந்தீங்கன்னு வச்சிங்க, சிறப்பாக இருக்கும் காய்ஸ். இது வந்து ஒரு நிவாரணம், ஒரு மருந்து மாதிரி காய்ஸ். ஓகே காய்ஸ், கீழே வரைக்கும் போவோம், கொம்பா டோல் வரைக்கும். ஓகே ஓகே காய்ஸ், கீழே இறங்கிக்கிட்டு இருக்கோம் காய்ஸ். இன்னைக்கு டெம்பரேச்சர், கிளைமேட் இப்படி தான் இருக்குது காய்ஸ். கீழே இறங்குறோம் காய்ஸ். நல்லா இருக்குது காய்ஸ், சூப்பர் கந்திங், நல்லா இருக்கு. வாவ், இப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு என்னமோ கிளைமேட் நல்லா இருக்கு காய்ஸ். காடியும் குறவு, சில்லுன்னு இருக்கு, சிறப்பா இருக்கு. வாவ், சூப்பர். என்னன்னா இங்க உள்ள அந்த மரங்க செடிகள் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல வந்து சில்லுன்னு இருக்குல்ல, அதனால தான் அதுங்கெல்லாம் பார்த்தா செடி கொடி மரங்கள்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ரோட பார்த்தீங்களா, அப்படியே வளவு, சூப்பர். பாருங்க, இப்படி இருக்கு பாருங்க, ஒரு பாருங்க வியூ, சூப்பர். ஏன்னா இந்த கந்திங்கில் வந்து ஒன்று இருக்கு காய்ஸ், நம்ம வந்து பொறுமையாக இறங்கணும்னு வச்சுக்கோங்க. பொறுமையாக அந்த ஸ்பீட் லிமிட், அந்த காட்டுற ஸ்பீட் லிமிட்டை ஃபாலோ பண்ணி அழகாக இறங்கணும்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை காய்ஸ். அதே சமயம் லெஃப்ட்டு ரைட்டு அப்பப்போ பார்த்துக்கணும். நம்மளோட சைட் மிரர் இருக்குல்ல, அது வந்து அப்பப்போ பார்த்துக்கணும். அதே சமயம் நம்ம வந்து ஸ்பீட் லிமிட்டை ஃபாலோ பண்ணி பொறுமையாக இறங்கணுன்னாக்கா ஒரு பிரச்சனை இல்லை காய்ஸ், அழகாக இறங்கிடலாம். அதுதான் நான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன் காய்ஸ். இப்போ அந்த லைனில் பார்த்தீங்களா, காடி கூட இருக்கு, அதான் எல்லாரும் வராங்க, எல்லாரும் மேலே டோப்புக்கு போகிறாங்க காய்ஸ். கீழே இறங்கிட்டு இருக்கேன் காய்ஸ். ஓகே, இப்போ இந்த மாதிரி அப்போ நம்ம வந்து இங்கே போடுறதுக்கு பார்த்துறீங்களா 30 தான். அப்போ நம்ம அந்த 30லேயே போனோம்னாக்கா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அழகாக வீடு போய் சேர்ந்துடலாம். எப்படி வந்தோமோ அதே மாதிரி அழகாக
என்னன்னா இப்போ இங்கே வந்துட்டு இந்த இடத்தெல்லாம் ரசிச்சுட்டு அழகா வந்துட்டு அழகா போனோமாக்கா சிறப்பாக இருக்கும். இங்கே வந்து நம்மளோட சண்டியர்த்தனெல்லாம் காட்டிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்க, நான் எக்ஸ்பர்ட், நான் வந்து ப்ரொஃபஷனல் அப்படின்னாக்கா அப்போ யோசிச்சு பார்க்கணும். பாருங்க, பாய் பாய் கன்திங் ஐலண்ட், நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஓகே ஓகே காய்ஸ், இப்போ வந்து கன்திங்கிலேருந்து கீழே இறங்கிட்டேன். இப்போ வந்து ஹைவேக்கு எக்ஸிட் பண்ண போகிறேன். போட்டிருக்க பாருங்க சைன் போர்ட். ஓகே, பென்தோங் காரா குவாந்தான் கொலலும்போ இப்போ ஸ்ரம்பான். இப்போ நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைட் எடுக்கிறோம். அப்படியே கீழே இறங்கி காராக் நேராக கொம்பா டோல், அதுக்கப்புறம் பிளாக் எண்ட் பண்ணிடுவோம். அதான் காடி வந்து மேலே போகுது. காராக்கு எக்ஸிட் பண்ணிட்டேன் காய்ஸ், காரா எக்ஸிட் பண்ணிட்டேன். காலையில் மேலே போகும்போது காடி குறைவாக இருந்துச்சு. இப்போ அந்த பக்கத்து லைனில் பாருங்களேன் காடி கூட. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஸ்லோ அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னாக்கா எந்த ஒரு பிரச்சனையும் வராது நம்மளுக்கு. அதுக்கப்புறம் சைட் மிரர், அதுக்கப்புறம் சிக்னல், லெஃப்ட்டுக்கு போக போகிறீங்களா ரைட்டுக்கு போக போகிறீங்களா சிக்னல் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னாக்கா ஆபத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு, அப்போ நம்மளோட வண்டியும் சிறப்பாக இருக்கலாம், எந்த ஒரு சேதாரமும் ஆகாது நம்மளுக்கு. பாருங்க, குணக்கான் கியர் ரெண்டா, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் காய்ஸ். ஃபாலோ பண்ணோன்னு வச்சுங்க ஒன்றுமே ஆகாது காய்ஸ், ஒன்றுமே ஆகாது. பொறுமையாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும், நல்ல தூக்கம் இருக்கணும். அதே சமயம் பசி இருக்கக்கூடாது. பசி இருந்துச்சுன்னா நம்ம டென்ஷன் ஆகும். அப்போ இந்த ரைடிங்கோ இல்லை டிரைவிங்கோ நம்ம வந்து சரியாக இருக்கணும், சரியான தூக்கம், சரியான மனநிலையில் இருக்கணும். ஒன்றும் அது அந்த எல்லாமே ஆத்திர மனநிலையில் இருந்தோம்னாக்கா சரி வராது. இப்போ வண்டி தப்பு இல்லை கைஸ், அது எந்த மாதிரி வண்டியாக இருந்தாலும் சரி, செலுத்துகிற நம்ம தான் சரியாக இருக்கணும். பாருங்க, அதான் வந்து டிராஃபிக் அப்படியே ஸ்லோ ஆகுது. வரும்போது டிராஃபிக் வந்து ஸ்மூத்தாக இருந்துச்சு. இப்போ பாருங்க அந்த பக்கெட்டு இப்போதான் வந்து டிராஃபிக் வந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த பாதையிலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காரா பாருங்க, லோரி இறங்கிட்டு இருக்கு பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், தூர பார்வை இருக்கணும் நம்மளுக்கு. தூரத்தில் அந்த லோரியை பார்த்துட்டோமா, இப்போ நம்ம என்ன பண்ணோம், சிக்னல் கொடுத்து அந்த லைனுக்கு போயிடணும். அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி அழகா, ஏன்னா இது வந்து இறக்கம், வேற ஒன்றும் இல்லை காய்ஸ். நம்ம சரியா இருந்தோம்னாக்கா சிறப்பாக வந்துட்டு சிறப்பாக போகலாம். அங்கேருந்து தான் போகணும். பார்த்தீங்களா, பார்க்க முடியுதான்னு தெரில. அங்கேருந்து தான் இறங்கியிருக்கோம். வந்து அழகாக இருக்குது பாருங்க, ரோடை பாருங்க பாருங்க, அழகாக போக வேண்டியதுதான் காய்ஸ், ஒன்றும் இல்லை. இது முக்கியம் சைட் மிரர், சிக்னல். அப்படிலாம் இருந்தோம்னாக்கா
அற்புதமாக இருக்கலாம். காய்ஸ் கோம்பா டோல் வரப்போகுது காய்ஸ். ஓகே காய்ஸ், இதோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் காய்ஸ். காட்சியை பாருங்க காய்ஸ், கடைசியா இப்படி இருக்குன்னு வியூ. ஓகே காய்ஸ், நல்லபடி கந்திங்க்கு மேலே போயிட்டு கீழே வந்துட்டேன். கோம்பா டோலுக்கு வர போகிறேன், அதாவது இந்த மோட்டர் பாதையை எடுக்க போகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் காய்ஸ். ரைட் பண்ணுவோம், ஃபன் பண்ணுவோம் காய்ஸ். See you guys. Bye bye.